சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி புரட்சிகர வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அண்மையில் ஸ்ரீலங்கா இந்திய ஒப்பந்தத்தை ஏன் ஏற்றுக்கொண்டதென்றால் தமிழ் மக்களுடைய முழுமையான விடுதலை கிடைத்துவிட்டது என்ற காரணத்தினால் அல்ல. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈழம்பால் தமிழ் பேசும் மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகள் ஸ்தம்பித்த நிலையில் சிறையிலே பெரும்பகுதி இளைஞர்கள் வாடிக்கொண்டிருப்பதனாலும் பலர் காணாமல் போனதனாலும் இதற்கிடையில் இயக்கங்களிடையே ஒற்றுமையின்மையினால் ஏற்பட்ட மோதலினால் ஈழப் போராளிகள் பலரை இந்த போராட்டத்தில் இயக்கங்களின் மோதல்களுக்கிடையே அர்ப்பணிக்க வேண்டிய நிலையும் துப்பாக்கி நிலையும் ஏற்பட்ட காரணத்தினாலும் இந்த போராட்டம் ஒரு ஒழுங்கான வழியில் செல்ல முடியாத தன்மையினாலும் நமது மக்களுக்கு உடனடியாக சமாதான நிலைமை வேண்டிய காரணத்தினாலும் நாம் இந்த ஒப்பந்தத்தை இடைக்கால தீர்வை ஏற்றுக்கொண்டோம். இந்த இடைக்கால தீர்வின் அடிப்படையில் கீழே வைத்து ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். தொடர்ந்து போராட்டங்கள் ஸ்ரீலங்கா அரசினால் நசுக்கப்படுமாயின், அதுவும் ஆயுதம் கொண்டு நசுக்கப்படுமாயின், நாம் மீண்டும் ஆனால் இன்று எமது மக்கள் விடுதலை படையினர் அனைத்து நமது சாவன உறுப்பினர்களும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதே நேரம் அவருடைய முழுமையான விடுதலைக்கும் அவருடைய தேவைகளுக்கும் தொடர்ந்தும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி